வணக்கம் மக்களே. செம்பருத்தி பூவை தினமும் 2 சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் குணமாகணும் தெரியுமா? செம்பருத்தி பூ நமக்கு நிறைய நன்மைகளை அள்ளி தருது. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே ஆரோக்கியங்களை பெற முடியும், நிறைய நோய்களை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமான விஷயங்களை மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. செம்பருத்தி பூ நிறைய நன்மைகளை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாங்க, செம்பருத்தி பூ பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு நமக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது. செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆந்தோசியன் மற்றும் பிளவனாய்டுகள் போன்றவை காணப்படுது. இது இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி இந்தியாவில் அதிக அளவு காணப்படக்கூடிய மலர்களில் ஒன்று. இதை நீங்கள் செம்பருத்தி டீயாக கூட எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுது, கொழுப்பை கரைக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் செம்பருத்தி பூவில் இன்னும் சிறப்பான நன்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் நிறையவே ஆய்வுகளின் படி 11.25 வரை பார்த்திங்கன்னா சிட்ரோஸில் ரத்த அழுத்தமானது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. டயஸ்டோலிக் ரத்த அழுத்தமானது 10-7% வரை குறையுது. உயர் ரத்த அழுத்தம் உடையவர்கள் செம்பருத்தி டீயை குடித்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உயர் ரத்த சர்க்கரை உள்ள உங்களுடைய நரம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், கண்கள் மற்றும் சிறுநீரங்களுடைய செயல்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இது இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே செம்பருத்தி சாற்றை 21 நாட்கள் குடித்து வர இரத்த சர்க்கரை அளவு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இரத்த குழாயை அடைக்கக்கூடிய கொழுப்பால் இதய நோய்கள் வரும் ஆபத்து அதிகம். இந்த பூர்வமாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ சாற்றை பிழிந்து வாய் வழியாக எடுத்துக்கொண்டு வரும்போது இரத்த கொலஸ்ட்ராலுடைய அளவு குறையுது. இது கொலஸ்ட்ரால் அளவை 27% வரை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குது. இந்த பூவில் இருக்கக்கூடிய சபோனின் உடல்பானது பார்த்திங்கன்னா கொழுப்புகளை உறிஞ்சுவதை நமக்கு தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூந்தல் வளர்ச்சி, கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க நம்புகிறேன். செம்பருத்தி பூ இலைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பேஸ்ட்டுகள் அந்த காலத்திலிருந்து கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்குது. இது ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. ஸோ முடியை பலப்படுத்துது. எனவே செம்பருத்தி பூவை கொண்டு சாம்பு தயாரிப்பது உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து போராடக்கூடிய திறன் வாய்ந்தது. செம்பருத்தி பூ சாற்றில் உள்ள சில மருத்துவ குணங்களை மனித செல்களில் உள்ள டி செல் மற்றும் பி செல்களை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தினமும் 1 கப் செம்பருத்தி டீ குடிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரும பிரச்சனை, சருமத்தில் அதிகப்படியான சூரிய ஒளி படும் பொழுது சரும புற்றுநோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே நம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க செம்பருத்தி பூ உதவுது. செம்பருத்தி பூ சாறை பருகி வரும்பொழுது தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இது சரும செல்கள் பாதிப்படைவதை தடுக்குது. எனவே செம்பருத்தி பூவை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது நிறையவே பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாது. உடலில் ஒட்டுமொத்த நன்மைகளையும் தரக்கூடிய இந்த ஒரு செம்பருத்தி நமக்கு அவசியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இந்த செம்பருத்தி பூ கிடைக்கும். நம்ம தலைக்கு வைக்கலாம், பயன்படுத்த முடியாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் வேறு விதத்தில் பயன்படுத்தலாம். ஸோ தினசரி வழக்கத்தில் செம்பருத்தி டீயை சேர்த்துக்கொள்வது உங்களுடைய உடலுக்கு நல்லது. உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு செம்பருத்தி டீ ஒரு சிறந்த தேர்வாக அமைது. இதில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கலவைகள் சர்க்கரைகளாக உடைப்பதற்கு காரணமான அமிலேஸ் என்ற நொதியின் உற்பத்தியை தடுக்க உதவுது. இந்த செயல்முறையை மெதுவாக்குவதன் மூலம் சர்க்கரைகளை உறிஞ்சுவதை குறைக்குது. இவை சிறந்த எடை கட்டுப்பாட்டிற்கு பங்களிக்கிறது. ஸோ இதன் லேசான டயூரிக் பண்புகள் நீர் சேதத்தை குறைக்க பார்த்திங்கன்னா பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு செம்பருத்தி டீ உடலில் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மிகவும் நன்கு அறியப்பட்ட நன்மைகளில் ஒன்று அமைது. இந்த ஒளிவண்ண மலர்கள் பார்த்திங்கன்னா தேநீராக நம்ம அருந்தும் பொழுது நிறையவே நன்மைகள். ஸோ செம்பருத்தியில் டிஃப்ரெண்டான கலர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லதுதான். நீங்கள் நார்மலாக அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தியை நீங்கள்
பயன்படுத்தினாலே உங்களுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடலை நச்சுத்தன்மையாக்குவதில் கல்லீரல் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உறுப்பாகும். செம்பருத்தி டீ அருந்துவது இந்த செயல்முறையை வந்து ஆதரிக்க உதவுது. ஆய்வு ஒன்றுல ஒளிவண்ண மலர்கள் கொண்ட தேநீரானது வண்ண மலர்கள் கொண்ட இந்த ஒரு ஐபிஸ்கஸ் தேநீர் வந்து நிறையவே வந்து நன்மைகளை கொடுக்குது. இது உடல நச்சுகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இதன் வழக்கமான நுகர்வு மேம்பட்ட கல்லீரல் என்சமைன் அளவுகளுடன் இணைக்கப்பட்டதாகும். எனவே இந்த செம்பருத்தி டீயை வந்து அருந்துவது கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து ஆதரிக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா? கண்டிப்பா மேம்படுத்துங்க. உடல்ல ரத்த அழுத்தத்தை குறைப்பது மட்டுமல்லாம செம்பருத்தி தேநீர் வந்து ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துல நேர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவதாக வந்து பாத்தீங்கன்னா கூறப்படுது. இது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. மேலும் இரத்தத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய அளவை குறைக்க ரொம்பவே பயன்படுது. இவை இரண்டுமே இதய நோய்க்கான ஆபத்து காரணம் வந்து அமைது. இவ்வாறு உடல்ல வந்து கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து மேம்படுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. செம்பருத்தி டீல வைட்டமின் சி சக்தி நிறைஞ்சிருக்கு. இது ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது. இவை உடல்ல நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் சளி மற்றும் காய்ச்சலை தடுக்குது. கூடுதலா செம்பருத்தி தேநீர் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் இந்த மாதிரியான நிறையவே வந்து உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் ஒரு சிறந்த இயற்கையான தீர்வா வந்து அமைது. உடல்ல பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்த ஒரு கப் சூடான செம்பருத்தி தேநீர் வந்து மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாள்பட்ட அலர்ஜியின் காரணமாக நீரிழிவு, கீழ்வாதம் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். செம்பருத்தி டீல உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது. எனவே அன்றாட உணவுல செம்பருத்தி தேநீரை சேர்த்துக் கொள்வதன் மூலம் வீக்கம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்க உதவும். இது உடலுக்கு வந்து அமைதியான விளைவுகளை தருது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு செம்பருத்தி தேநீர் அருந்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்களே, இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அறிஞ்சிடாத ஒரு தகவலாக இருக்கும். செம்பருத்தி இலைகளை பயன்படுத்தி டீ போட்டு குடிப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, செம்பருத்தியை வந்து நம்ம பவுடர் பண்ணியோ இல்லைன்னா அதோடைய செம்பருத்தி இலைகளும் பூவையும் அப்படியே நம்ம வந்து நீரில் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட நீங்கள் எலுமிச்சை, தேன் இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி கலந்து குடிச்சா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஆரோக்கியம். ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.